அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். ஆல்ரெடி எஸ்ஜிடிக்கான கீ ஆன்சர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. நீங்கள் நிச்சயமாக செக் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே வந்து செக் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய மார்க் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க. அதே மாதிரி டிஆர்பி சைட்லேருந்து அந்த கீ ஆன்சர் வந்தவொடனே இந்த கீ ஆன்சர் யாராவது சேலஞ்ச் பண்ண விரும்புனா, அதாவது ஏதாவது தவறுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சேலஞ்ச் பண்ண விரும்புனா ஆன்லைன் வழியாக மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் போஸ்ட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆன்சர்ஸ் வந்து தவறாக இருக்குது. ஸோ அதை பற்றினது தான் இந்த வீடியோ. கீ சேலஞ்ச் எதெல்லாம் நம்ம பண்ணலாம், அதில் புக்கில் சோர்ஸஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களதும் அந்த கொஷின்ஸ் வந்து தவறாக இருந்திருக்கலாம். அதுக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் கொடுப்போம். அதே மாதிரி இந்த வீடியோனுடைய எண்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்போம். நாளைக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வந்து வீடியோ போட போகிறோம். அந்த கட் ஆஃப் வீடியோக்கான கூகுள் ஃபார்ம் தான் அந்த ஃபார்மு. நேத்திக்கான வீடியோ கீழேயே அந்த கூகுள் ஃபார்ம் போட்டிருந்தோம். ஆல்ரெடி 700 பேருக்கு மேலே வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கூடுதலாக இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் கட் ஆஃபே வந்து வித் ப்ரூஃபோடு நம்ம வந்து போட்டுடலாம். நிச்சயமாக யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்குது, யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்றது வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே வந்து போவோம். ஒரு சிலர் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் எப்படி எனக்கு ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அப்படின்னு சொல்லி வந்து வரும். இந்த மோரை வந்து டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து ப்ளூ கலரில் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து இருக்கும். அதை டச் பண்ண உடனே 4 கேள்விகள் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். 10 செகண்ட் தான் ஆகும், நிறைய நேரம் வந்து ஆகாது. நிச்சயமாக அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எங்களுக்குமே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரி, என்னென்ன கீயெல்லாம் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், எதெல்லாம் அதுக்கான புக் ப்ரூஃப்ஸ் வந்து என்னென்னன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தமிழ் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைத்து ஓங்கி வளர்ந்து பொழிந்து. ஓகேங்களா? ஸோ தலைத்து ஊவில் முடிஞ்சிருக்கு, வளர்ந்து ஊவில் முடிஞ்சிருக்கு, அதேமாதிரி பொழிந்தும் வந்து ஊவில் முடிஞ்சிருக்கு, ஓங்கி ஈயில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்க விட்ட கீ ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து வந்து கொடுத்துருக்காங்க. இது அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருப்பாங்கன்னா, தலைத்தும் ஓங்கி வளர்ந்து இது மூணுமே ஒரே மீனிங்கு, வளர்றதை குறிக்கிறது. ஸோ பொழிந்துன்றது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து கரெக்டு அப்படின்னாலையும் வந்து நம்ம வந்து இதை கீயை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இது வந்து எல்லாருக்கும் மதிப்பெண் கிடைக்க வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து புக்கில் வந்து அந்த நம்மளுடைய அந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து பர்ஃபெக்டாகவே வந்து இருக்குது. இந்த தலைத்து ஓங்கி இதுக்கான பர்ஃபெக்டான ப்ரூஃப் வந்து 9th ஸ்டாண்டர்டில் தமிழில் வந்து 21 பேஜ் நம்பர் 21 வந்து இருக்கும். ஓகேங்களா? 9th பேஜ் நம்பர் 21. ஓகேங்களா? தமிழ் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 21 வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வினையெச்ச விகுதிகள். ஸோ ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்றக்குள்ள வந்து இதில் எதுவுமே தவறான ஆன்சர் வந்து வராது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்த கேள்வியை வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயட், இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது இந்த கோயட்னா வந்து என்னென்னா வந்து வூல்ஃப் லைக் ஏ வைல்ட் டாக். எக்ஸாக்டாக தான் அவங்க கொடுத்துருக்கான். வூல்ஃப் லைக் ஏ வைல்ட் டாக்னா வூல்ஃப் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த வைல்டு டாக், அதை தான் வந்து கொயிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் கீழிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து வைல்டு வூஃப்ன்றது நீங்கள் வந்து என்னென்னா ப்ரூஃபில் வந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் நம்ம வந்து இதை வந்து கருதுகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 56 வந்து இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான ப்ரூஃப் வந்து 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 56 வந்து இருக்குது. கொயிட்னா வந்து என்னென்னா எ வூல்ஃப் லைக் வைல்ட் டாக், அதாவது வூல்ஃப் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வைல்ட் டாக் தான் எங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு அவங்க கொடுக்காம போகலாம். நம்ம ஒரு 10 கொஷின் சொல்ல போகிறோம். அதில் வந்து 8 கொஷினுக்கான ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த யால்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ன்றது, அதாவது ஒய்க்கு வந்து அடியில் வந்து அண்டர்லைன் பண்ணி இது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து கான்ஸ்னன்ட் அப்படின்றது வந்து ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து வவல்லையும் வந்து வரும், அதே மாதிரி செமி வவல்லையும் வந்து வரும். ஓகேங்களா? வவல்லையும் வந்து வரும், செமி வவல். அது வவலுக்கான ப்ரூஃப் வந்து நம்மகிட்ட எக்ஸாக்டாக இல்லை. ஆனால் வந்து செமி வவலுக்கான ப்ரூஃப் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய டிடிஎட் புக்கு, டிடிஎட்டில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து புக்கு. ஃபஸ்ட் இயர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 102 வந்து இது வந்து இருக்கும். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 102 வந்து இது வந்து இருக்கும். அதாவது செமி ஓவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்எல்எல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு இதில் வந்து ஒய் வந்து பார்த்திங்கன்னா செமி ஓவல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சார் இதோட பிரிண்ட் பேஜ் எல்லாம் எனக்கு வந்து வேணுமே
பண்ணலாமே சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி அந்த ஃப்ரண்ட் பேஜெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம். ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் மார்க் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கேள்வி, இந்த 119வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து புக்லேயே வந்து இதனுடைய புக்லேருந்து தான் இந்த இதை வந்து கொஷினை வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் புக்லேயே இதுக்கான ஆன்சர் வந்து தவறாக தான் இருக்குது. இது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி வந்து ஸ்டார் கொஷினாக வந்து மாற வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த கேள்வி வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து தவறு தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கொஷினாக வந்து மாற வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகேங்களா? இதில் வந்து புக்கில் வந்து எந்த பேஜில் வந்து இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் வந்து இது. ஓகேங்களா? புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த கொஷின் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே மார்க் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த 119வது கொஷின். அதே மாதிரி 127 வந்து ஆக்கத்தீசு சார்ந்த சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்சர் ஏ வந்து சரியான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது தான் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் வந்து இந்த திசுக்களின் அமைப்பு அப்படின்ற பாடம், அதான் 9th வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 213. இந்த 213ன்றது இங்கே வந்து இருக்கும் பாருங்கள். பேஜ் நம்பர் 213. இந்த அதாவது நீங்கள் ப்ரூஃப் ஆன்சருக்கு வந்து அந்த நீங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது இந்த புக்கோட ஃபஸ்ட் பேஜும் வைக்கணும். ஓகேங்களா? புக்கோட ஃபஸ்ட் பேஜும் வைக்கணும், இந்த பேஜும் வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடைய செல்களின் தொகுப்பு ஆக்கத்திசு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ வந்து கிடையாது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி, இந்த ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் ஆகும். இதெல்லாம் வந்து மாறிடும். இதெல்லாம் நிச்சயமாக மாறக்கூடியது. ஸோ ஏன்றது தப்பு, பின்றது தான் வந்து இதில் வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி கொஷின் நம்பர் 128. ஓகேங்களா? ஸோ இந்த 128 பொறுத்த வரலையுமே வந்து இந்த கொஷின் அதாவது தையல் ஊசியினுடைய இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படுகிறது? நேர்கோட்டு இயக்கம். கண்டிப்பாக இது எக்ஸாக்ட் ஆன்சர் தான், கரெக்ட் ஆன்சர் தான். அந்த நேர்கோட்டு இயக்கம்ன்றது இந்த நியூ டெக்ஸ்ட் புக்கில் வந்து இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? இந்த 128 வந்து. ஆனால் இந்த ஓல்டு டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட ப்ரூஃப் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிர்வு இயக்கம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்கும் இந்த ஓல்டு டெக்ஸ்ட் புக்கில். ஸோ இதுக்கான ஆன்சர் பி, சி ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ பி இருந்தாலும் கரெக்டு, சி இருந்தாலும் கரெக்டு. இதுக்கான ப்ரூஃபை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு டெக்ஸ்ட் புக்கில் வந்து பாருங்கள். தையல் இயந்திரத்தின் அதாவது வந்து இந்த அதிர்வு அல்லது அலைவு இயக்கம், இந்த அதிர்வு அல்லது அலைவு இயக்கம் இந்த டாப்பிக்கில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதாரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தையல் இயந்திரம் அப்படின்னு, அதாவது வந்து ஊசல், கடிகார ஊசல், அதே மாதிரி வந்து பாருங்கள் தையல் இயந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரூஃபாக வந்து கண்டிப்பாக வந்து வைக்கலாம். இந்த கொஷினுக்கும் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் 100% மாறும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டையின் கண்டமைப்பு முறையை அதன் உடல் அமைப்புடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து தப்பான ஆன்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 133க்கு. ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து அவன் வந்து என்ன கொடுத்துருக்கான், சி வந்து கொடுத்துருக்கான். ஆனால் இதனுடைய எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, ஆப்ஷன் டியில் வந்து வர்றது தான். ஏன்னா இந்த இதை பொறுத்தவரை அதாவது வந்து ஆண் இனப்பெருக்க துளை வந்து பார்த்திங்கன்னா வந்து 10வது கண்டம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நெப்ரீடிய துளைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 முதல் அந்த 22 வரை, அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ 3வதுக்கு வந்து 1, 4வதுக்கு வந்து 3 இருக்குது. ஸோ 4வது ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அந்த ப்ரூஃபை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அந்த வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து இருக்குது வந்து பாருங்கள் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது 10th வந்து பார்த்திங்கன்னா 187, பேஜ் நம்பர் 187, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 187 வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண் இனப்பெருக்க துளை, ஓகேங்களா? ஸோ இந்த நெப்ரீடிய துளை, இது ரெண்டு வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு அவங்க மார்க் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின் நம்பர் 150. இந்த கொஷின் நம்பர் 150 பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் தான். இந்த 18.069 × 10⁻23 வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 3வது ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி மட்டும் கிடையாது. இந்த 150 வந்து பார்த்திங்கன்னா வந்து பியும் ஆன்சரு, அதே மாதிரி சியும் ஆன்சர். ஓகேங்களா? இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கான வந்து ஆன்சரில் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 10th ஸ்டாண்டர்டில் தான் வந்து இதுக்கான ப்ரூஃபும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அதுக்கான ப்ரூஃபு பேஜ் நம்பர் 100ல் சயின்ஸ் புக்கில் வந்து இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து கொஷின் நம்பர் 154. இது எக்ஸாக்டாக வந்து தமிழில் வந்து கரெக்டாக தப்பாக இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்றக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ மற்றும் பி வந்து சரி, அதே மாதிரி வந்து ஏ வந்து பிவிற்கான சரியான விளக்கம் தான். அதாவது வந்து இது வந்து எக்ஸாக்டாக இருக்குது. ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் ஏ
பவுண்டரி பிட்வீன் கான்டினென்டல் க்ரஸ்ட் அண்ட் ஓஷனிக் க்ரஸ்ட் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, தமிழில் வந்து பொருந்துறதில்ல, ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பொருந்துது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ தாங்க வந்து கரெக்ட், பி வந்து தப்பு. இதுக்கான ப்ரூஃபை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் வந்து சோஷியல் சயின்ஸ் புக்கில், அதாவது 9th சோஷியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 154 இந்த 194 வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் ஃபார்ம்ஸ் எ பவுண்டரி பிட்வீன் கான்டினென்டல் க்ரஸ்ட் அண்ட் ஓஷனிக் க்ரஸ்ட். கான்டினென்டல் க்ரஸ்ட் அண்ட் ஓஷனிக் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக கிளைம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து கொஷின் நம்பர் 160, இது வந்து எல்லாருக்குமே தெரியும், குழந்தைக்கு கூட வந்து தெரியும் இந்த கொஷின் வந்து. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அவங்க தவறான ஆன்சரே கொடுத்துருக்கூடாது. ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது, மூணாவது தான். ஏன்னா வந்து பாக்ஸ் நீர்ச்சந்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பாக் நீர்ச்சந்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மன்னார் வளைகுடாவுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் அந்த இடையில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் வந்து தவறான இணை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சி தான் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். ஏன்னா பாக் நீர்ச்சந்தி மன்னார் வளைகுடா, அதே மாதிரி வந்து என்னது நம்ம அந்த வங்காள விரிகுடாவுக்கு வந்து இடையில் இருக்குது. இதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து இருக்கு பாருங்கள், 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த புக்கில் வந்து நீர்ச்சந்தி, அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக் நீர்ச்சந்தியை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மன்னார் வளைகுடாவையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிறது. ஸோ அப்படி இருந்தால் தான் கரெக்டு. ஸோ இதில் வந்து தவறான ஆன்சர், அவங்க வந்து என்னது ராங் பேர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து தவறான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் சியை வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தைரியமாக இருக்கலாம். ஸோ நியர்லி நம்ம வந்து 10 கொஷின் வந்து கொடுத்தோம். கண்டிப்பாக 8 கொஷினுக்கான ஆன்சர் வந்து கட்டாயமாக கொடுத்தாகணும். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வருதோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த புக் பேஜ், அதாவது ஃப்ரண்ட் பேஜ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த சேலஞ்ச் பண்ணும்போது வந்து அதில் டவுன்லோடு அந்த வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணணும். கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்காக இருந்தால் பெட்டர். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக் தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சோர்ஸஸை வந்து நிச்சயமாக வந்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் வந்து ரிவைஸ்ட் கீ வந்து வரும். ஓகேங்களா, ஒரு கொஞ்ச நாளில் வந்து ரிவைஸ்ட் கீ வந்து வரும். ரிவைஸ்ட் கீ வந்த உடனே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்னும் கூடுதலாக மார்க் வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு ஜாபுக்கு வந்து கூட்டு போகிறதா வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க. கூகுள் ஃபார்ம்ஸை மறக்காமல் வந்து ஃபில் பண்ணுங்கள். நாளைக்கு கட் ஆஃப் வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.